உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஆந்திர தலைநகராக அமராவதியை அங்கீகரிக்கக்கூடிய இந்த சட்ட மசோதா மக்களவையில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ரமேஷ், இந்த மசோதா தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்களவையிலே ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ஆந்திராவினுடைய தலைநகராக அமராவதியை அங்கீகரிக்க இந்த சட்ட மசோதா வழிவகை செய்கிறது. இதற்காக 2014ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தில் சில திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த திருத்த மசோதா தற்போது மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த போது அது ஹைதராபாத் தான் அதனுடைய தலைநகராக இருந்தது. ஆனால் ஆந்திராவை பிரித்து தெலங்கானாவை உருவாக்க வேண்டும் என்ற போராட்டம் எழுந்த போது 2014ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மசோதா தான் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம். அந்த சட்டத்தின்படிதான் தெலங்கானா, ஆந்திரா என இரு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. ஆந்திராவினுடைய தலைநகராக இருந்த ஹைதராபாத் தெலங்காவினுடைய தலைநகராக அது மாறியது. இருப்பினும் ஹைதராபாத்தை அந்த ஆந்திராவுக்கு புதிய தலைநகரம் நிர்மாணிக்கப்படும் வரை ஹைதராபாத் இரு மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு தலைநகராக 10 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்று அந்த சட்டத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஆந்திராவுக்கு எதை தலைநகராக கொண்டு வருவது என்று ஒரு நீண்ட விவாதம் எல்லாம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆந்திராவுக்கு பல்வேறு 3 தலைநகரங்களை எல்லாம் கூட முந்தைய அரசுகள் கொண்டு வந்தன. ஆந்திராவுக்கு பல்வேறு தலைநகரங்கள் இருந்தாலும் ஆந்திராவினுடைய ஒரே தலைநகராக அமராவதியை அங்கீகரிக்கக்கூடிய சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இந்த மசோதா வழங்குகிறது. அதற்காகத்தான் இந்த மசோதா தற்போது மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி இது தொடர்பான ஒரு தீர்மானம் ஆந்திர மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதனை தொடர்ந்தும் தற்போது இந்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 2024 ஆந்திராவினுடைய ஒரே தலைநகராக அமராவதிக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்க இந்த மசோதா வகை செய்வது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.